நீர் அனுகிரகம் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் கெஞ்சுகிறேன் அப்பா. வார்த்தையில் உங்களாக இருக்க அது மோசே சொன்னேன், இந்த மக்களை வழிநடத்த எனக்கு தகுதி அல்ல, நான் தகுதி அல்ல, நான் மந்த பேச்சுள்ளது திக்குவாயமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அதே போல முடிசன்னிதானத்தில் வந்திருக்கிறாரே அதை நினைத்துக் கொள்கிறேன், அதை நிறைவேற்ற நீர் சித்தமாக இருக்கிறீர்கள் என்று அது உங்களுக்கு நன்றி. மிக சிறப்பாக இந்த பொறுப்பை வழங்கி இருக்கிற ஆயர் பெருமாள் குழுவை வந்திருக்கிறவர்களின் ஆசிரியர் விளக்கிக்கான் வார்த்தையில் உண்மையாக இருக்க இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரை குறித்து வேண்டி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அநேகர் இந்த இடத்தில் கூடியிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நாளிலே இப்படிப்பட்ட கூடுகையிலே ஆண்டவருடைய பிரசனம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக ஆயர் பெருமானை வணங்குகிறேன், குழுவுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலர் மற்ற மூப்பர்கள் வந்திருக்கிறேன், ஊழியர்கள் அநேகர் இருக்கிறீர்கள், உதேசிமார்கள் மூப்பர்கள் யாவையும் வணங்குகிறேன். மிக சிறப்பாக என்னோடு கூட என்னுடைய தாய் திருச்சபையில் வந்திருக்கிறேன் வில்லியம் கைலேஸ் அவர்களை நான் போற்றுகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தி அளிப்பதற்கு முன்பாக என்னுடைய தாய் தகப்பன்மாரை அல்லது உபதேசியார்கள் என்னோடு என்னுடைய நிலையிலே இந்த வயதிலே எனக்கு உபதேசியார்களாக ஆசிரியர்களாக குருவானவர்களாக இருந்தவர்களை நினைத்து நான் அவர்களை வணங்குகின்றேன். அருமையானவர்களே, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு இந்த நாளின் தேவ செய்தி எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு போராட்டம். ஒருவேளை நாம் வந்திருக்கிறனா தேவ செய்தி எதுவாக இருக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருப்பது நல்லதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவை அநேகம் உண்டு. அந்த தேவை எப்படி வருகிறது அவர் சொல்லியிருந்தார் எல்லாருக்கும். அது எப்படி வருகிறது என்பதுதான் பொருள். இதை நாளின் தேவை செய்தி என்னவாக இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிற நமக்கு கேள்வி அல்லது வழங்குங்கள், சாரி கொடுங்கள் அல்லது வழங்குங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எதன் மூலமாய் கிடைக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உணர்கிற நாம் அவரோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் இந்த வார்த்தை கொடுங்கள் என்கிற வார்த்தை கிடைக்கிறது. இந்த திருச்சபையை பார்க்கிற பொழுது சந்தோஷம். அநேக விதமான காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது ஆலயத்திற்காக கொடுக்கிறார், நல்லது. இந்த வார்த்தையானது கேட்கிற நமக்கு முற்காலத்தில் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையை யோசித்து பார்க்கும். மிக சிறிய திருச்சபை, சிறிய புருஷன், பொருளாதார வசதி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று சொன்னால் கொடுங்கள். அப்படி கொடுத்ததின் அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த திருச்சபை இப்படி அலங்காரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகும். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஈகை என்கிற உள்ளான இருதயத்திலிருந்து கிடைக்கிற அந்த வார்த்தையானது அந்த ஈகையின் அடிப்படையிலே கொடுக்கிறவர்கள் கிடைத்ததினாலே தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று பொருள். லூக்கா சுவிசேஷம் 4:38 சொல்லப்படுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அது குழந்தைகள் கொடுத்து இந்த விதமான வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த மனித நேயம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். அந்த மனித நேயம் இல்லாவிட்டால் இந்த விதமான ஈகை என்கிற அந்த ஒரு வார்த்தை இருதயத்திலே பேசாது, கொடுக்க நினைக்காது. எனவே மனித நேயம் என்பது மனுஷனுக்கு அவசியம்.
நம்முள் செல்லுகிற பொழுது அந்த விதமான ஈகை கொடுத்தல் என்கிற குணம் தானாக வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த விதமான கொடுக்கிற அந்த உள்ளம் எப்பொழுது வெளிவருகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய சாயலிலே மாதிரியை பின்பற்றுகிற பொழுது, ஆண்டவருடைய மாதிரியை பின்பற்றுகிற பொழுது இப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஏற்ப இருதயம் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகிற மாத்திரத்திலே நமக்கு கொடுக்கிற எண்ணம் தானாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நமக்காக நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. உதாரணமாக நாம் நினைப்போம், இளமையில 1900 முன்பாகவே நம்முடைய மிஷனரிமார்கள் இந்த பகுதியிலே வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆற்காடு பகுதி முதலாக வந்து மிஷனரிமார்கள் என்ன செய்தார்கள் சற்று யோசித்து பாருங்கள். கிழக்கு வட்டாரம், தெற்கு வட்டாரம், இது போல 4 வட்டாரங்கள் இருக்குது. 4 வட்டாரத்துக்கும் மிஷனரிமார்களுடைய சுமை அல்லது அவருடைய தாக்கம் அப்படி ஊழியத்தின் மேல் இருந்ததின் அடிப்படையில் இந்த இடத்திலே பள்ளிகளை நிறுவினார்கள். குறிப்பாக ஆரணியிலே எம்டிஓ சில்ட்ரன் என்றும், கசம் என்கிற இடத்திலே எவலாய்ஸ் பள்ளி என்றும், திண்டியோடு பகுதியில் வாட்டர்ஸ் கடல் என்கிற பள்ளியையும், அதே போல விஆர்பி பெண்கள் பள்ளி என்று சொல்லி பள்ளிகளை நிறுவ ஆரம்பித்தார். அந்த பள்ளிகள் நிறுவ ஆரம்பித்ததனுடைய நோக்கம் கிறிஸ்துவத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி உண்மையான நோக்கத்தோடு வந்தார்கள். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் இந்த மிஷனரிமார்கள் இப்படிப்பட்ட பள்ளிகளையும் பெண்கள் விடுதிகளையும் தொழில் பயிற்சிகளையும் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் மிகையாகும். இதிலிருந்து நாம் என்ன சிந்தனை செய்வோம் என்றால், ஆவிக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்துவம் என்பது தெரியாமல் இருந்தார்கள். ஒரு சிலர் அறிந்திருந்தார்கள். ஏன் இந்த நிலையிலே சாட்சியாக இந்த இடத்தில் இருப்பது 60 ஆண்டுகளுக்கு முன்பாக, 55 ஆண்டுகளுக்கு முன்பாக 11 வயதிலே நான் ஆரடி போலிகளை சேர்த்து படிக்கிற பொழுது 8ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வரையில் அங்கே இருக்கிறது. என்னுடைய மிஷனரிமார்கள் அமெரிக்காவிலிருந்து வருஷத்துக்கு ஒரு $10 அனுப்பாங்க. அந்த $10 மதிப்பு என்ன என்பது பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுடைய தரத்தில் பார்க்கிற போது மிக ஜாஸ்தி, அதிகமான தொகை. அப்படிப்பட்ட தொகையை கொடுத்து உதவினார்கள் எனக்கு. இந்த நோக்கம் எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமுதாயத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற நோக்கத்தை மிஷனரிமார்கள் அறிந்திருந்தார். அதன் வழியாகத்தான் ஏதோ நாட்டிலிருந்து மிஷனரிகள் நம்முடைய கொடுக்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கடவுள் உருவாக்கி அதன் மூலமாய் இந்த இடத்திலே மிஷனரிமார்கள் பள்ளிகளையும் இப்படிப்பட்ட தொழில் பயிற்சிகளையும் நிறுவனார்கள் என்று சொன்னால் இல்லையா, அதுக்கு மேலாக ஒரு படி மேலாக சிஎம்சி நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, தவறு. அதை உருவாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அந்த நிலைக்கு சிஎம்சி உருவாக்கி அநேகருக்கு பேருந்தையாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லையா. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பா, இதை கல்வியின் மூலமாக நல்ல தரத்தை கொடுத்தார்கள், நல்ல ஊழியத்தை கொடுத்தார்கள். 11 வயசுல பேண்ட் அடிக்க நாங்கள் ரத்னா எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் ரேஸ் ரத்னா ஆற்காடு பகுதியை காட்டிலும் ஆரணி பகுதியிலே ஒரு 14-15 கிராம சபை இருக்கு. அந்த கிராம சபையில் 11 வயசுல நாங்கள் பேண்ட் வாசிப்போம். இவங்க வழிகாட்டுறோம், பாட்டு பாடினா நான் பாடுறேன், நாங்களாம் பாடுறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்றேன், மிஷனரிமார்களுடைய நினைவு அரங்கேற வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அரங்கேறிக் கொண்டு, அதன் அடிப்படையில் தான் அங்கே ஒரு 15 திருச்சபைகள் உருவாக காரணமாக இருக்கிறது என்று சொல்ல மிகையா.
அதுக்கு மூலக்காரர் ரத்னவேலன் திரு ரத்னவேலன் ஆசிரியர் ஊழியர் ரொம்ப டெடிக்கேட்டடாக அவரை ஊழியத்தை இறைவாருக்கு ஆண்டவர்கள் மீது பற்று உண்டாகி எளியவர்களை தாங்குகிற அந்த குணம் அவருக்கு தானாக உள்ள ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் உழைப்பு கொடுக்கலாம், ஆனால் மூலதனம் கொடுப்பது கஷ்டம். அவர் செய்தார், ரெண்டுத்தையும் செய்தார். கூட நான் மாஸ்டர் பண்ணிங்கன்னா ஏன் சொன்னால் மிஸ்டேரி தான் கொடுக்கிறது அவருக்கு இயற்கையாக என்று சொன்னாங்க. நீங்கள் கூட திருச்சபையில் அநேக காரியங்களில் ஈடுபடுகிற போது லட்சக்கணக்கில் கொடுப்பதை கவனிக்கும். அது நல்லது. அது கொடுக்கிற குணம் இயற்கையிலே ஆண்டவருடைய செயலிலே ஆண்டவருடைய கருத்திலே ஈடுபடுகிற நமக்கு அது பலமுள்ளதாக காணப்படுகிறது தெரியுமா? எனவே மனிதனை இருந்தால் வழியே இந்த காரியம் செய்ய முடியும். தேவசாயம் நம் மீது தெரித்தால் வழியே இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறும். மாத்திரமல்ல, உறவை கொண்டாடுவோம் என்கிற ஒரு தலைப்பு இருக்கும். உறவு இந்த கொடுக்கிற குணம் எங்கே வளருகிறது சொன்னால் குடும்பத்தில் தான். குடும்பத்தில் தான். அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியும். வறுமையிலே கொடுப்பது மிக நல்லது. அதை நாங்கள் சிறு வயதிலே கண்டோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் சகோதரர் இரண்டாவது சகோதரர் திருவாளர் தேவபிச்சைய அண்ணன் அவர்கள் சகோதரர்களுக்காக நிறைய பசியை இழந்தார், நிறைய கொடுத்தார், தம்பிகளை வளர்த்து விட்டார் என்று சொன்னார். இல்லையா? அது சொன்னால் தெரியாது. அது இயற்கையாக தானாக சகோதரர் வந்து அந்த விதமான கொடுக்கிற குணம் என்னுடைய சகோதரர்களுக்கு காணப்படும். திரு தேவபிச்சையாளர் எங்கள் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஏன் சொல்றேன், அது போல குணம் உறவுகளிலே அது போல குணம் வர வேண்டும் என்று சொன்னால் நெருங்கிய அன்பிலே இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்பொழுது காணப்படும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சாயலிலே ஆண்டவருடைய நீதியிலே வளர்கிற போது அது அப்பேற்பட்ட குணங்கள் மறுபடியுமானவர்களே. எனவே இப்படிதான் வேதத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற போது குடும்பத்திலே கொடுக்கிற அந்த குணம், விட்டு கொடுக்கிற அந்த குணம் கிடைத்தது இருந்தது என்று சொன்னால் வெளியாகும். தேராவு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஆரான் என்கிறார்கள். ஆரானுடைய மகன் தான் லோத் என்றால் தேராவுக்கு லோத் என்பவன் பெயர். இந்த விதமான குடும்பத்திலே அவர்கள் சகோதரராக காணப்படுகிற போது அவர் காணப்பட்ட ஒரு காட்சி என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆபிரகாமுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆனால் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை சகோதரர் மத்தியிலே ஆரானுடைய மகனாக இருக்கிற லோத்துக்கு விட்டுக் கொடுப்பதை பார்க்கிறோம். பெரியமானவர்களே, நீ எந்த திசையை நோக்கி செல்கிறாயோ அந்த திசையை நீ போ, அந்த இடையெல்லாம் நீ கொண்டாடிக் கொள், எடுத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் விடுத்த அந்த காரியத்திற்கு பதிலாக தன்னுடைய சகோதரனுக்கு விட்டுக் கொடுப்பதை பார்க்கிறோம். பெரியமானவர்களே, கொடுக்கிற குணம் இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ஆபிரகாம் ஆண்டவரில் பிரியமாய் இருந்தான், ஆண்டவரில் நேசமாய் இருந்தான், ஆண்டவரில் பற்றுறுதியாய் இருந்தான் என்று சொன்னால் மிகையாக. எனவே அவனுடைய அந்த விதமான சொத்துக்களை இப்போ ஒரு சொத்து வாங்கணும்னு சொன்ன கட்ட வீடு கட்டியிருந்து அவர் அண்ணன் வீடு கட்டிடுற ஒரு வீட்டுடைய மதிப்பு கோடிக்கணக்கு போகும். அன்னைக்கு இயேசு தான் அன்னைக்கு ஆண்டவராய்க்கு கடவுள் இந்த ஆபிரகாம் ஆரம்பம் சுதந்திரமாய் இலவசமாய் கொடுப்பதை பார்க்கணும். தெரியுமா? அந்த இலவசமாய் அந்த சுதந்திரத்தை பூமியை ஆண்டு கொள்வது எப்படி என்று சொல்லி யோசிக்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தவனாய் சகோதரனுக்கு விட்டுக் கொடுப்பதை பார்க்கிறோம். பெரியமான் எனவே கொடுப்பதிலே குடும்பத்திலே விட்டுக் கொடுக்கிற ஒரு பங்கு யார் கிடைத்தது என்று சொன்னால் ஆபிரகாம் கிடைத்தது. எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்கள் என்றால் லோத்திற்கு விட்டுக் கொடுக்கிறார். அவன் கொடுத்தான் சகோதரன் மகன் தான். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்கள் என்றால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம்
கொடுக்கிறேன். அந்த குணம் இயற்கையிலே வர வேண்டும். ஏதோ தானம் என்று சொல்லி நினைக்கிறது கூட அப்படி நினைக்கிற பொழுது யாருக்கு கொடுப்பது? நாம் இப்பொழுது சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நாம் நம்மிடையே வாழ்கிறவர்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே, இல்லாதவர்கள் மத்தியிலே கொடுக்க வேண்டும் தெரியுமா? நான் 19 வயது யூத்திலே வந்திருக்கிறேன். பிசி மாவட்டம் 19 வயசுல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஒரு ரூபா கூட எனக்கு வாங்கி இல்லை. இதே இடத்துல என்ன எனக்கு சேர்த்து ஒரு ரூபாய் எனக்கு காணிக்கு போடுறதுக்கு இல்லை. நல்லா புரியும். அதே போல ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் எதுவும் கிடையாது, பைசா கிடையாது. இது உண்மை. ஆனால் எல்லா ஆக்டிவிட்டியிலும் ஃபர்ஸ்ட் இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டியிலும் ஃபர்ஸ்ட் இருக்கும். இல்லாமையில வெளியில் இதுதான் உண்மை. எனவே அதற்குரிய அடிப்படையில் நான் பார்க்கிற போது பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அக்காலத்திலே கொடுப்பதை காட்டிலும் இக்காலத்திலே அநேக விதமான பொருள் உதவிகள், பண உதவிகள் தாராளமாக கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுவதை பார்க்கும் சந்தோஷம் ஒன்று. எனவே இந்த சபை மாத்திரமல்ல, எல்லா சபையிலும் கடவுளுக்காக கொடுப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக சிலர் ஒரு சிலர் நினைக்கிறாங்க வெற்றிக்க, மற்றவர்கள் வெற்றிக்க கொடுப்பதாக சொல்லுங்க. அது நிச்சயமாய் கடவுளுடைய பார்வையை ஏற்பாவார். நீங்க எப்படி நினைக்கிறது? ஆண்டவர் கொடுக்கிற பொழுது உண்மையாய் கொடுக்க வேண்டும். எப்படி ஆகலாம் தன் சகோதரனுக்கு உண்மையாய் எந்த விதமான எதிர்பார்ப்பின்றி தன்னுடைய சொத்துக்களை இழந்து கொடுப்பதை பார்க்கிறோம், முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ள எனவே நாளில் இப்படிப்பட்ட உறவின் மூலமாய் கொடுக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்துகிற கடவுளை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ கிருபையை அறிவோம் என்று சொல்லி, தேவ கிருபையை அறிவோம். இந்த வார்த்தையானது எப்படி நினைக்கிறீர்கள் தெரியும். ஆண்டவருடைய மனிதநேயம், ஆண்டவருடைய அன்பு மனிதநேயத்தில் இல்லாவிட்டால் கிருபை என்கிற ஆண்டவருடைய அந்த கொடுக்கிற இந்த வல்லமை நம்மிடையே கிடைக்காது. எனவே தேவனுடைய கிருபை முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். அந்த அனுக்கிரகம் இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி அறிந்து கொள்வோம். ஒரே வாசம் பாடிகள். ஆபத்துக்கு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படி. 1085வது பக்கம். இல்லமா ஆபத்துக்கு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, இதை குறித்து சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். இந்த பூமியானது 71% நீரால் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. எது அதிகமாக இருக்கிறது? நீர்ப்பகுதி. நீர்ப்பகுதி பரந்திருப்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி, கர்த்தரை அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவு அது பாக்கியமாய் பூமியிலே நிலவும் என்று சொல்லி ஆபத்துக்கு சொல்வதை பார்க்கிறோம். மகிமை ஆண்டவரில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பூமியிலே நிலைத்திருக்கிறது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிலிருந்து நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் நான் நீனார் என்ற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் என்றார். இந்த பவுல் சொல்வதை பவுல் எப்படி தன்னுடைய ஊழியத்தை தொடர்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். முன்னதாக சவுலாய் இருந்த இவர் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகி ஆப்போசிட்டா மாறி
ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை பார்க்கிறோம். அப்படி நடப்பதினாலே அவன் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, ஆண்டவருடைய பாடுகளுக்காக, ஆண்டவருடைய வரத்திற்காக இவன் போராடின போராட்டங்கள் அநேகம் உண்டு. அதன் அடிப்படையிலே பார்ப்பவர்கள் மத்தியிலே வெட்கப்படாதபடி ஆண்டவர் கிருபை பாராட்டினார் என்று சொன்னார். மிகையாக பிடிப்பானது. அப்படி அந்த விசுவாசம், ஆண்டவரின் விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருந்தான் என்று சொல்லி இந்த தீமோத்தேயுவின் நிருபத்திலே அவனுடைய உள்ளார்ந்த வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுவதை பார்க்கிறோம். பிடிப்பானது. நான் வெட்கப்படுகிறது ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இவன் முடிப்பதை பார்க்கிறோம். பிரியமானவரே, இந்த விதமான வார்த்தைகள் எவ்வாறு கிடைக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரின் நிலைப்பாட்டிலே உணர்ந்து ஆண்டவரினுடைய உண்மையான வார்த்தைகளை பெற்று ஆண்டவரின் பிரியமாய் இருப்பதினாலே இந்த மனிதனை தானாக உருவாதின் அடிப்படையிலே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரின் சாயலை, ஆண்டவருடைய நேயத்தை பின்பற்றுகிற இவர்கள் இந்த வேதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பதனாலே தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த உறுதிப்பாட்டை, அந்த உறுதி தரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். பெரியமானவர்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கிறேன். நான் சாட்சியாக இருக்கிறேன் சொன்னதே பவுல் தான் சொன்னார். பிரியமானவர்களே, அவர் மிகுந்த உபத்திரத்திலே கொடுத்தார்கள் என்றும் கொடிய தரித்திரத்திலிருந்து கொடுத்தார்கள் என்றும் பரிபூர்ண இப்படிப்பட்ட தரித்திரங்கள் உபத்திரங்கள் இருந்தாலும் அதிலே சந்தோஷம் நிலைத்து காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு இப்பேற்பட்ட உதவிகளை செய்தார்கள் என்று சொல்லி சபையின் வளர்ச்சிக்காக, சபையின் வளர்ச்சியினுடைய பூரணத்திற்காக இவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ தெரியாது. ஆண்டவருடைய சத்தியமானது இந்த நாளிலே பவுல் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே ஆண்டவரின் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற பவுல். எனவே அதன் அடிப்படையிலே ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அது ஆண்டவருடைய சபைகளுக்கு அல்லது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அல்லது ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு செயல்படுத்துகிற ஒரு பணமாகவோ அல்லது பொருள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனாலே பவுல் நினைப்பது நல்லது. பவுல் நினைப்பது நல்லது என்று சொல்லி பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு சொல்வதன் காரணமாக நம் உள்ளத்திலே பேசுகிற கடவுள் கொடுக்கிற அதன் தன்மை நம்மில் கிடைக்க வேண்டும், நம்மில் இருக்க வேண்டும். அக்காலத்தில் நிச்சயமாக எப்படி அவர்களுக்கு அந்த விதமான கொடுக்கிற எண்ணம் இருந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வேதத்தை பின்பற்றினார். இந்த வேதத்தை பின்பற்றி படித்ததின் அடிப்படையிலே ஏதாவது யாருக்காவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தின் பேரிலே தான் இப்படிப்பட்ட நிச்சயமார்கள் வந்து ஊழியத்தை செய்து மற்றவர்கள் தீவிரமாக இருந்தார் என்று சொன்னார். மிகையா இதே போல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இந்த விதமான சபையின் வளர்ச்சிக்கு பேருந்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கவலை தாங்கியது என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. ஒவ்வொருவருக்கும் கவலைகள் இருப்பது வழக்கம். குடும்பத்தின் கவலை, சமுதாய கவலை, பள்ளி பற்றிய கவலை, திருச்சபை பற்றிய கவலை இருக்கிறது. ஒரு சிலருக்கு இருக்கிறது, உண்மை. இதே போலதான் இந்த நாளிலே இந்த பவுலாகி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை குறித்து கவலைப்படுகிறதை காண்கிறோம். ஏன் என்று சொன்னார், சபைகளுக்கு ஏதாவது செய்ய என்கிற உணர்வு சபையிலே அந்த பவுலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள
எனவே இவனுக்கு இப்படிப்பட்ட கவலைகள் நாள்தோறும் இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த கவலைகள் எல்லாம் பார்க்கிற போது கர்த்தர் பேரில் அவன் பற்றுதலாக இருந்தான் என்பது பொருள். கடவுளை அவன் சிநேகித்தான் என்பது இன்னொரு பொருள். கடவுள் அவனோடு இருந்தார் என்று சொல்லி அது ஒரு கருத்து. எனவே இப்படியாய் பார்க்கிற போது சபை குறித்த கொடுக்கிற குணம் அவனுக்கு இருந்தது, பவுலுக்கு இருந்தது. எனவே அந்த உபதேசத்தின் மூலமாய் மக்களுடைய மக்களும் கூட ஆண்டவர் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்கு கிடைத்தது. எனவே தேவ கிருபையை அறிவினாலே கொடுக்கிற குணம், இந்த சபையின் மீது கொடுக்கிற குணம் பவுலுக்கு கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மூன்றாவதாக தடைகளை கடப்போம் என்று சொல்லி பிரிவானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் வாசிக்கின்ற மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதில் முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், மரியாள் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற மரியாளுக்கு தேவன் பேரிலே, கடவுள் பேரிலே பற்று உண்டானது. எனவே ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மரியாள் நினைத்தது தப்பல்ல. அந்த மகதிலே மரியாள், அந்த மரியாள் நல்லதும் என்கிற ஒரு தைலத்தை கொடுப்பதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் யூகித்து அறியுங்கள். அது விளையாடப்பட்டது, விலையே இல்லை. ஆனால் தோராயமான மதிப்பீடு 300 பணம் என்று சொல்லி யூதாஸ் நிலை அந்த விலையை நிர்ணயிக்கிறார். இதை வீண் செய்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவர் கண்களிலே வீண் என்றுதான் நினைக்கிறார். ஆனால் கடவுள் கண்களில் மாத்திரமே இது மகிமை உண்டாகும்படியாக இதை செய்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் கூற்றை நாம் கவனிப்போம். பெரியமான 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கிறோம். நற்கிரியை என்னிடத்தில் செய்கிறான். அது அவனுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல அர்த்தம். அதான் உண்மை. என்னில் கிரியைகள் அவனுக்கு தோன்றியது. எனவே ஆண்டவர் அவனுக்கு சம்பளம் பேசுறது உண்மை என்பதை வெளிப்படுத்துகிற கடவுளாக இருப்பதை பார்க்க 7வது வசனத்தை வாசி. ஆமா, நான் மறிக்கப் போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். அதான் உண்மை. அந்த மறிப்புக்கு முன்பாக ஏதாவது ஆண்டவர் கைமாறு செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இப்பேற்பட்ட நலதம் என்கிற தைலத்தை ஊற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, வாசனை உள்ளவர்களால் மாற்றுகிற ஒரு குணப்படைத்தவளாய் இந்த மரியாதை காணப்படுகிறார். அதனால்தான் 8ஆம் வசனத்தில் சொல்லி முடிக்கிறார், இவர் தன்னால் எந்ததை செய்தால் இதான் விஷயம். நான் அடக்கம் கொல்லப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இப்ப புரிகிறதா? கல்லறை தோட்டத்திலே செல்கிறனா சும்மா கை வீசி போறதில்லை. நம்முடைய முன்னோர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாசனை திறமைகளை கொண்டு அள்ளி சென்று அதிலே அந்த வாசனை திறமைகளால் அந்த நாள் கல்லறை தோட்டத்திலே மையப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இந்த வாசனை திரவியத்தை இவருக்கு வேண்டும், இதை செய்ய வேண்டும். எத்தனை பண்ணினால், யோசித்தால், முடிவெடுத்தால், அதன் அடிப்படையில் செய்தால் என்று சொன்னால் மிகையாக. எனவே ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்மணி பெற்றால் என்று சொன்னால் மிகையாக. இப்பேற்பட்ட அருமையான கூற்றை மரியாதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தெரியுமா? இதனால்தான் உலகம் இருக்கிறவரை, இந்த பூமி இருக்கிறவரை,
நீங்கள் உயிரோடு இருக்கிற வரையில 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவனை நினைப்பதற்காக இவன் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே சாட்சி, அருமையான சாட்சி இந்த மரியாதை செய்வதை பார்த்து பணம் செலவு தான், ஆனால் கொடுக்கிறோம் இருதயத்திலே வந்துவிட்டது. யார் இருந்தாலும் இருக்கார். எனவே யாரும் தடுக்க முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லாவற்றையும் ஊற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் என்று சொல்லி வேதம் சொல்லி அந்த மகிமை இந்நாள் வரையிலே மரியாதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எனவே கொடுக்கிறேன் அந்த உள்ளம், அந்த நினைவு, அந்த ஆர்வம் நம்மிடையே வர வேண்டும் என்று சொன்னார். மரியாதை போல இருக்க வேண்டும். அந்த கொடுக்கிற நோக்கம், இந்த இந்த இருதயத்திலே வர வேண்டும். அவருக்கு இருதயத்திலே அந்த யோசனை, அவருடைய இருதயத்திலே விருப்பம், அதன் அடிப்படையில் அவன் இதை செய்தார். இதை அங்கே இதை சீசர்கள் கூட பரிசேயர்கள் அங்கே இருந்த மற்றவர் ஆசாரியர் எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கிறது வீண் செய்கிறானே என்று சொல்லி அவன் வீணா நன்மையே என்று சொல்லி நம்மை தொடரும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. எப்படி ஆசீர்வாதத்தை மரியாதை ஆண்டவரிடமிருந்து பெற்றால், அதே போல ஆலயத்திலே எந்த செயல்பாடு ஆண்டவருடைய ஊழியத்திலே சபைக்கு மற்ற ஊழியர்களுக்கு செய்கிற நீங்கள் ஆண்டவருக்கு செய்தீர்கள் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கொடுக்கிற அந்த உண்மையான உள்ளம் யாருக்கு வரும் என்று சொன்னால் ஆண்டவரை பின்பற்றுகிறவர், மனிதனே மிக்கவர், ஆண்டவரை சாயலாய் பின்பற்றுகிறவர், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த விதமான நோக்கம் வரும். தெரியுமா? நிறைவாக இந்த விஷயத்தை குறித்து மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சுவிசேஷம் இந்த மரியாதை குறித்து உலகம் இருக்கிற வரையில சுவிசேஷம் சொல்லப்படும் என்று சொல்லி முடிப்பதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த தைலத்தினுடைய மதிப்பு 300 பணம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 300 பணத்தினுடைய மதிப்பு என்னவென்று தெரியாது, சொல்ல முடியாது. எத்தனையோ அவ்வளவு பெரிய பணத்தை, அவ்வளவு பெரிய தொகை வீண் செய்தால் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லி அதை பற்றி கவலைப்படாத மரியாதை, அதை பற்றி காதில் வாங்காத கடவுள், இந்த இருவரின் சம்பாஷணை ஆண்டவருடைய சொல் அந்த சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்வது, இவன் உயிரோடு இருக்கிற வரையிலே இவனை குறித்து சாட்சி சொல்வார்கள் என்று சொல்லி முடிப்பதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருடைய அன்பாக நிறைவாக ரோமருக்கு நிறுவனத்திலே அப்போ நான் சிதம்பரம் போய் யூனிவர்சிட்டி போயிட்டு 2 மணிக்கு தான் பண்ணுறோம் ஃபேமிலியா. அப்போ இவர் 5 மணிக்கு தந்தார். உடனே போட்டி என்னன்னு கேட்டால், உங்க மேனேஜர் வச்சுருக்கோம் 1ஆம் தேதி பள்ளியோடு போனோம், மேனேஜர் வர சொன்னாரு அப்படின்னா எப்படி இருக்கு ஒரு யோசனை. எனக்கு பக்குன்னு வருது, நான் எந்த தப்பு செய்யறாங்க. ஆனால் வேளாண் அதிகாரிக்கு கீழ்படி, அந்த கீழ்படிதல் பயம் இருக்குது. சரி போன ஆலயத்தில் அப்போ 1ஆம் தேதி நான் திருவிழுக்கு போயிப்பேன் 7 மணிக்கு. நான் 7 மணிக்கு நான் போயிட்டேன். 6ஆம் வரை திருவிழுக்கு முடிக்க போகிற பஸ் ரோட் முடிச்சுட்டு நடந்து போது நான் சரி மேனேஜர் போகலாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாட்சி உண்மையாக உள்ள போய் ஏசாமி பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பா திருவிழுக்கு கலந்து நேராக போயிட்டு கஸ்டமர் பார்த்துருவோம். கஸ்டமர் போனால் பாபா என் மாஸ்டர் அப்படின்னு அங்கே பேர் ஜாமான் சொல்கிறாங்க. என் அண்ணங்கிறாரு, பாடல் இருக்கிறாரு, எப்படியாக இருக்கிறாரு, ஐபாசர் வெள்ளவி, அவங்க பெரிய மாஸ்டர் அவங்க உட்காந்துக்கிறாங்க. நான் சின்ன பையன் தான் போய் நிற்கிறேன். வாங்க என் மாஸ்டர்ன்றாரு மேனேஜர், எப்படி கடவுளோடு உடனே 10,000 வசதி இல்லை, பட் இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பண்ணதுடைய நோக்கம்
என்றார். அப்போ எது சொல்ல கிறிஸ்துவர்கள் புரியுமா? கொடுக்கிற எண்ணம் இயற்கையாக இவர் சொல்லியோ வர கூடாது. அது கடவுள் விரும்பும். எனவே இந்த நாளில் குடும்பத்திலே கொடுக்கிற குணம் ஆபிரகாமுக்கு, சபைக்கு கொடுக்க வேண்டிய குணம் இயற்கையாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. தெளிவாக தனிப்பட்ட முறையிலே மரியாதைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கொடுக்கிற அந்த குணம் இருந்தது. நிறைவாக காயின் ஆபேல் கதை எல்லாரும் தெரியும். காயின் ஆபேல் அதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு காலையில் படிக்கும்போது எனக்கு இருந்துச்சு. 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிப்போம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளின் கதிருக்கு காணிக்கையாக கொடுக்க வந்தான். ஆபேலும் நல்ல கவனிக்க இல்லை நல்ல கவனி, அந்த படிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. 3ஆவது சில நாள் சென்ற பின் சாதாரண வார்த்தை, காயின் நிலத்தின் கனிகளின் கதிருக்கு கொண்டு வந்தான், காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா இப்ப படிக்கலாம். ஆமா தலையீட்டுகளிலும் கொடுமையானவைகளிலும் இதுதான் விஷயம். தலையீட்டுகள்லாம் நம்பர் ஒன் அது கொடுத்துட்டாரு. இரண்டாவது வார்த்தை கொடுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்து ஆபேலையும் விஷயம். நீங்க இதை பற்றி இது யோசிக்கணும். காயின் சாதாரணமா சொல்றாரு, காயின் கேட்கணும் அவ்வளவுதான். ஆபேலும் தலையீட்டுகளிலும் கொடுமையானவைகளிலும் கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுது. இதனுடைய வார்த்தை பிரத்யாகம் எப்படி யோசிக்கிறது தெரியாது. ஆண்டவர் உண்மையாய் கொடுக்க கொண்டு வந்தான் என்று பொருள். அதுல ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கு. காயின் தன்னுடைய வீட்டின் அருகாமையிலே பயிரிட்டான். நிலத்தை பார்த்தான், வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து நிலத்தை பார்த்தான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. அவன் வனாந்தரத்திலே சுற்றித் திரிய வேண்டும், மலைமேடுகளிலே சுற்றித் திரிய வேண்டும், முட்புதர்களை தாண்ட வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு, பாடுபட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, வெயிலிலே அகப்பட்டு சுரத்தை ஆபேல் தன்னுடைய காணிக்கையை ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும், செழுமையானவை கொடுக்க வேண்டும், கொடுமையானவை கொடுக்க வேண்டும், நம்பர் ஒன்றிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட ஆபேல் காணிக்கையை கண்டவர்களாக இருந்தார் என்று சொல்ல மிகையாக. எனவே நீங்களும் நானும் கொடுப்பதிலே ஆபேலை போல இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும் ஆபேல் நல்லவன் என்று. காயினை பற்றி கூட தெரிந்திருக்கணும். எனவேதான் அவனுடைய காணிக்கை கடவுளை அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய எண்ணம் சரியில்லை என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். எனவே கடவுள் ஆபேலை சார்ந்திருந்தார். ஆபேல் ஆண்டவர் பார்வையிலே ஆபேலுக்கு கடவுள் ஆபேலுடைய பட்சமாய் இருந்தார். ஆபேல் கடவுளை சார்ந்து வாழ்ந்தான் என்று சொன்னால் மிகையாக தெரியுமாறு. அப்பேற்பட்ட கஷ்ட நிலையிலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்தான். அதான் விஷயம். எனவே கொடுக்கிற இந்த நோக்கம் காயின் ஆபேல் மத்தியில் காயினை காட்டி ஆபேலுக்கு சிறப்புள்ளதாய் கடவுள் கொடுத்ததின் அடிப்படையிலே அவன் கொடுக்க முன்வந்தான் என்று பொருள். எனவே கிறிஸ்துக்குள் பிரிமார்களே 3 விதமான தலைமைகளிலே பார்க்கிறோம். முதலாவது உறவுகளிலே கொடுக்கிற சகோதர மத்தியிலே உறவுகளிலே சகோதரி சகோதரன் சகோதரி உறவுகளுக்கு கொடுக்கிற அந்த உள்ளம் தானாக வர வேண்டும். நீ பணம் பொருளை கொடுக்க வேண்டியது உணவு உண்ணுகிறோமே, அந்த உணவிலே பங்கு கொடுப்பது நல்லது, பசியை போவது நல்லது. எங்கள் குடும்பத்திலே நாங்கள் கண்ட உண்மை. எனவே கிறிஸ்துக்கள் உறவுகளிலே கொடுக்கிற எண்ணம்
சகோதர மத்தியில் இருக்கிறது. அது நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாராக முந்திக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவ கிருபையிலே சபையிலே பொருள் கொடுக்க மற்றவர்களை தூண்டுதலாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் அறிவோம். மூன்றாவதாக பொருள் மரியா மாதிரியாக இருந்தார். கொடுக்கிறேன் நிறைவாக ஆபேல் காணியை கடவுள் டைரக்டாக அறிவித்தார். அதான் விஷயம். யாரும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபேலுடைய காணியை கடவுள் டைரக்டாக அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதேபட்ட அங்கீகரிப்பு தான் தேவன் விரும்புகிறார். இதை நாம் பயன்படுத்துவோம், செயல்படுத்துவோம். இதிலே நாம் அழைத்துக் கொண்டு இதுவரை காலங்களில் இந்த கொடுங்கள் அல்லது வழங்குகள் செய்யுங்கள் என்கிற அந்த உடன்பாட்டிலே வர வேண்டும். அதற்கு என்ன காரணம் சொன்னால், அந்த ஈகை என்கிறது இயற்கையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிடைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கொடுக்கிறது வீணாக காய்கறிப்பார். எனவே கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களாக இந்த நாளிலே இப்படிப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கொடுப்பதில் ஜாக்கிரதையாக ஏதாவது நாள் வைத்துக் கொள்க கூடாது. மரத்தின் கனியை கூட எடுத்து வைக்கணும். முது கனி கடவுள் வச்சிடலாம். எத்தனையோ பேர் அது உணர்றது. கிராமத்தில் அது இங்கே இருக்குது எனக்கு தெரியல. கிராமத்தில் ஒரு பழம் பழுத்து சொல்லுன்னா இது ஏசாமி சொன்னாங்க. அது அப்படியே கீழே வந்து கோயில் வச்சு அது ஒரு பணம் போட்டோம், 1000 பணம் போட்டோம். யாருக்கு இது ஒரு உடன்பாடு வந்துருக்கு. எங்கள் ஊரில் ஒரு செய்தி, காணிக்கை வைக்கிறோம், ஏதோ ஒரு ஊர் வைக்கிறோம், விலை 10 ரூபா போட்டு வச்சு உதாரணம் அது 1 ரூபா தான் போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது போல நினைக்க கூடாது. வச்சுக்கணும் அவ்வளோதான். அது கவலைப்படுத்தக்கூடியது யாரு? நம்ம வச்சுக்கோம் அவ்வளோதான். ஆனால் சிலர் என்ன பண்ண வச்சுக்கிறதுக்கு பழம் 10 ரூபா 100 ரூபா போகும், 150 ரூபா 200 ரூபா போகும். தாராளமாக பொருள் ஒன்று இருக்குது. ஆனால் வச்சுக்கிறதுக்கு ஏற்றுக்க செய்யக்கூடாது. கடவுள் நாளிலே வாய்ப்பு ஆண்டுடைய சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தையாக பிரதிபலிக்க கடவுள் கிருபை பாராட்டினார். எனவே நீங்களும் நான் குடும்பத்தில் மிக ஜாக்கிரதையாக இனி ஒரு காலங்களிலே நீ கேட்ட செலுத்தி பிரகாரம் மிக ஜாக்கிரதையாக கடவுள் நீ கொடுக்கிற பொழுது கடவுளுடைய சபைக்கு கடவுளுடைய மக்களுக்கு போய் சேர்க்கிறது போது ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி, உலகத்திலே ஐயர்மாருக்கும் குறைந்த சம்பளம் வேலூர் பேர. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது. ஐயருக்கு ரொம்ப சம்பளம் இல்லை. தயவுசெய்து மன்னிச்சுக்கலாம். 1000 பெருமான் முன்னிலையிலே இதை சொல்லுகிறேன். 1000 எந்த 1000 அவங்க சம்பளம் குறையும். அது நம்ம தான் தாங்க. ஏசாமி ஞானி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதலாவது இங்கே திருத்தியம், இவர் திருத்தியம், அப்புறமா தான் கடவுள். அதை நீங்கள் எதிர்ப்பு யோசிக்க தெரியும். 1000 பெருமானை கணப்பன் மாதத்திற்கு ஒரு முறை வாங்குகிற பூஜ்யத்திலே கிடைக்கிற வருமானத்திலே ஏதாவது ஒரு பங்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலே போய் சேர வேண்டும். அதுதான் ஒன்று. இப்படித்தான் பவுல் கொடுத்தார். பவுல் என்ன பண்ணார்? அவங்க வீடு பண்ணாமல் அவருடைய வயிற்று கவிட்டு இதில் சபையை கொடுத்து உதவினார். அப்படித்தான் இருக்கு. நிறைவாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவரை அறிவித்துக் கொண்டோம். ஆண்டவரின் மூலமாக பெற்ற அந்த மதிப்பை மரியாதை கொடுப்பதிலே அந்த ஈகை குணத்தை கைக்கொண்டு இவர் காலங்களை ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாழ்க்கை வழங்கிய 1014 வணங்கி குருசேகரத்தை வணங்கி
நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாது நன்றி வணக்கத்தை சோதனை நிறைவாக ஒரே பாடல் नमस्कार नंदी पड़े